தலை நிமிர்ந்த தமிழகம், மனங்குளிருது தினம் தினம். இந்தியாவின் நம்பர் 1 மாநிலம். ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் நடந்த 2 நாள் விண்டேஜ் கார் ஷோவில் 100 ஆண்டு பழமையான காரில் இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஓட்டிய பைக் வரைக்கும் பார்க்க போகிறோம் எனும் போதே நானும் புகைப்பட நிபுணி ஏகஸ்ரீயும் மெர்சலாகி போனோம். என்னை முதலில் கவர்ந்தது 1886 தயாரிக்கப்பட்ட மெர்சிடிஸ் பென்ஸ் மோட்டார் வேகன். பார்ப்பதற்கு ஏதோ சைக்கிள் ரிக்ஷா மாதிரி இருந்தது. ஆனால் இதுதான் உலகத்தில் முதல் கார் என்கிறார்கள். மரப்பலகைகளும் கடினமான ஸ்டீல் டியூபிங்குகளையும் கொண்டு உருவாக்கப்பட்டிருந்தது. பெல்ட் டிரைவ் தான் ஸ்டார்ட் செய்ய ஆர்வமாக இருந்தது. சாவியை தேடினேன். உரிமையாளர் மோகன் ஓரமாய் உட்கார்ந்திருந்தார். என் ஆர்வத்தை புரிந்து கொண்ட வாலண்டியர் ஒருவர் வந்தார். அந்த பென்ஸின் பாதுகாவலராய் இருக்கலாம். காரின் பின்னால் இருக்கும் வீலை சுற்றினார். கார் படிக்காதவன் ரஜினி படத்து லட்சுமி மாதிரி சட்டென ஸ்டார்ட் ஆகி உருமியது. ஆம், இதற்கு சாவியே கிடையாது பாஸ். மேலும் இந்த காருக்கு இன்னொரு முக்கியமான வரலாறு உண்டு. பென்ஸ் மோட்டார் வேகனில் பெர்தா பென்ஸ் எனும் ஜெர்மன் ஜாம்பவான் தன் மகன்களோடு ஹைடல்பர்க் முதல் போசியம் வரை 194 கிலோமீட்டர் வரை ஒரு வரலாற்று பயணத்தை நிகழ்த்தி இருக்கிறார். ஆட்டோமொபைல் வரலாற்றில் 100 ஆண்டுகளுக்கு முன்பே அதிக தூரம் டிரைவ் போனது இவர்தானாம். இவர் போன பாதையை பெர்தா பென்ஸ் மெமோரியல் ரூட் என்றே கொண்டாடுகிறார்கள். இப்போதும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஜெர்மனியில் பழங்கால ஆட்டோமொபைல்களின் அணிவகுப்பாக இது கொண்டாடப்படுகிறது. கார் என்றாலே ஃபோர்டு தானே. ஃபோர்டு எங்கே இருக்கு என்று தேடினேன். ஹலோ, இங்க இருக்கேன் என்று தானாகவே என் கண்ணில் சிக்கியது ஃபோர்டின் குவாட்ரி சைக்கிள் ஒன்று. 1896 ஆண்டு ஹென்றி ஃபோர்டு என்பவரால் உருவாக்கப்பட்ட இந்த ஃபோர்டு குவாட்ரி சைக்கிள் 2 கியர்கள் மட்டும்தான். இருக்கைக்கு கீழே 11 லிட்டர் ஃபியூல் டேங்க் அமைக்கப்பட்டிருந்தது. ஃபோர்டு தனது முதல் ஃபோர்டு குவாட்டரி சைக்கிளை $200 விற்று 2 குவாட்டரி சைக்கிள்களை உருவாக்கினார். அப்புறம் 4, அப்புறம் 40. இப்படித்தான் ஃபோர்டு பணக்கார கம்பெனியாக ஆனது. ஆனால் இப்போது ஃபோர்டை ரொம்ப மிஸ் பண்ணேன். 1800களில் இருந்து அப்படியே டைம் மிஷினை 1900களுக்கு அப்படியே திருப்பினேன். அனைத்தும் லட்டாக விண்டேஜ் கார்கள். 1974 ஃபோக்ஸ் வாகன், 1937 மாடல் டார்ச், 1968 மாடல் ஃபியட், 1968 மாடல் ஃபியட் 1100R, 1958 பேபி இந்துஸ்தான், 1938 வாக்ஸ் ஹால், 1938 வாக்ஸ் ஹால் 14E, 1957 டார்ச் கிங்வே என்று எல்லாமே இருந்தன. இவற்றையெல்லாம் ரசிப்பது என் போன்ற ஜென்னிலை பார்ட்டிகளுக்குத்தான் அந்த பரவசம் புரியும். திடீரென கண்ணை பறித்தது ஒரு கார். சிவப்பு கலரில் 1939 மாடலான எம்ஜி நிறுவனத்தின் டிபி என்றொரு மாடல் செம்மையாக இருந்தது. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்று மீண்டும் மெடுல்லா ஆப்லங்கேட்டாவை நோண்டினேன். கரெக்ட், சிவாஜி படத்தில் வரும் அதிரடிக்கார மச்சா மச்சானே பாடலில் ரஜினியும் ஸ்ரேயாவும் டூயட் பாடி ஆடுவார்களே, அது இந்த எம்ஜி டிபி மாடலில்தான். அதிரடிக்கார ஏக்கத்துடன் பார்த்துவிட்டு அமைதியாக கிளம்பினேன். கூட்டத்தில் மோரிஸ் மைனர் காரோடு ஒரு தாத்தா நின்றிருந்தார். பார்ப்பதற்கு மேஜர் போல இருந்தார். மோட்டார் விகடனில் இருந்து வந்திருக்கோம் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டேன். மேஜர் உற்சாகமானார். இந்த காரை பாத்தீங்கன்னா 1948 மாடல். ஆனால் நான் 1951 தான் இதை வாங்கினேன். தினமும் 50 முதல் 70 கிலோமீட்டர் சிட்டிக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு. எப்பவாவது இந்த வண்டி என் ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போயிட்டு வந்துரும். மலைச்சாலையா இருக்கட்டும், கடற்கரையா இருக்கட்டும், ஹைவேஸா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கலக்கிடுவான் என் மைனரு. இந்த காரோட 50வது வருஷத்துல ஒரு ராலி வச்சிருந்தாங்க. ஆஸ்திரேலியா சிட்னியில இருந்து ஜப்பானின் டோக்கியோ வரைக்கும் போகணுங்கிறது இலக்கு. நான் லண்டனுக்கு போய் கலந்துகிட்டு வந்தேன். வண்டியோட நட்டு போல்ட்ல இருந்து என்ஜின் வரைக்கும் எல்லாமே ஒரிஜினல் தான். இந்த மாதிரி என்கிட்ட 7 வெரைட்டியான கார் இருக்கு என்று மோரிஸ் மைனர் பற்றி பெருமையாக பேசினார் சீனிவாசன். அதெல்லாம் ஓகே, ஏதாச்சும் பார்ட்ஸ் ரிப்பேர் ஆனா என்ன பண்ணுவீங்க என்று என் சந்தேகத்தை கேட்டேன். மோரிஸ் மைனர் கம்பெனியில் நான் மெம்பரா இருக்கேன். வண்டி பார்ட்ஸ்ல ஏதாச்சும் பிரச்சனைனா லண்டன்ல இருக்கும் மோரிஸ் மைனர் கம்பெனிக்கு ஒரு போன் அடிச்சேன்னா போதும்,
அடுத்த ஃபிளைட்ல எனக்கு பார்ட்ஸ் வந்துரும். அது மட்டும் இல்ல, இந்த வண்டிக்காகவே ஒரு பெர்மனன்ட் மெக்கானிக்கும் வச்சிருக்கேன். இந்தா, இதுதான் மோரிஸ் மைனரின் ஒரிஜினல் கார் சாவி என்று உற்சாகத்தோடு காட்டினார். 1951 இதை ரூபாய் 5600 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ இதோட விலை 6 லட்சம் என ஆச்சரியப்பட வைத்தார். நிஜமாகவே மேஜர் தான் என்று நினைத்து கொண்டு பைக் ஏரியாவிற்கு ஆக்சலரேட்டரை முறுக்கினேன். 60-70களின் புள்ளிங்கோக்களின் ஃபேவரைட் பைக்குகள் வரிசை கட்டி நின்றிருந்தன. எண்ணி பார்த்தேன், 20க்கும் மேல் இருக்கும். அதில் ஒரு மஞ்சள் கலர் பைக் மட்டும் புலி மாதிரி கம்பீரமாக இருந்தது. அட, உண்மைதான். பாயும் புலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பயன்படுத்திய 1974 மாடல் சுசுகி RV90 பைக் தான் அது. இதன் எடை வெறும் 84 கிலோ தானாம். இது கியரிங் மற்றும் ரைடர் எடையை பொறுத்து அதிகபட்ச வேகமாக 85 கிலோமீட்டர் வரை பாயுமாம். 1948 மாடல் PSA 500cc, 1969 மாடல் லாம்ப்ரெட்டா LD, மொஃபா சைக்கிள், SD, யமஹா என்று எல்லா பைக்குகளையும் தரிசித்து விட்டேன். ஏதோ ஒரு 1960 பழைய மாடல் பைக் ஒன்றிடம் ஒரு சலசலப்பு. பக்கத்தில் போனேன். ப்ளீஸ் என்று கெஞ்சிக் கொண்டிருந்தார் ஓர் இளைஞர். எதிரே இருந்த இன்னொருவர், விற்பனைக்கு இல்ல தம்பி, ஆனா 4 லட்சம் இதோட மதிப்பு என்று சொல்லி வாய்ப்பிழக்க வைத்தார். ஒவ்வொரு கார் பைக் முன்பும் செல்ஃபி எடுத்துக்கொண்டே மனமில்லாமல் வீட்டுக்கு கிளம்பினேன். மழை நின்ற பிறகும் மரக்கிளைகள் தூருமே, அதே போல இன்னும் என் மனதில் விண்டேஜ் கார்களின் நினைவுகள். தலை நிமிர்ந்த தமிழகம், மனங்குளிருது தினம் தினம். இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக தமிழகம் உயர்ந்து சிம்மனடி போடுகிறது.